மகா கும்பமேளா நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியாவில் நடக்கிற மிகப்பெரிய ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். இந்தியா முழுக்க இருந்து கோடிக்கணக்கான மக்கள் கங்கையில் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. ஒவ்வொரு கும்பமேளாக்கும் குறைஞ்சது 10 கோடி பேராவது வந்து கலந்துப்பாங்களாம். அதுக்காகவே நிறைய பிராண்ட்ஸ் அங்கே வர மக்களை டார்கெட் பண்ணி நிறைய மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி லைஃப் பாயும் ஒன்று பண்ணாங்க. லைஃப் பாயோடைய மார்க்கெட்டிங் கேம்பெயினோட நோக்கம் என்ன அப்படின்னா, அங்கே வர மக்கள்கிட்ட ஒரு மெசேஜை டெலிவர் பண்ணணும். என்ன மெசேஜ் அப்படின்னா, எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைஃப் பாய் போட்டு கையை கழுவுங்க அப்படிங்கிறது தான். இந்த மெசேஜ் எப்படி டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மெசேஜை டெலிவர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சாதாரணமாக நோட்டீஸ் அடித்து அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி லைஃப் பாய் போட்டு கை கழுவுங்க அப்படின்னு கொடுத்தா அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும். நிறைய மக்கள் கசைக்கு தூக்கி போட்டு போயிடுவாங்க. அதனால டிஃப்ரெண்ட்டான வேறு ஏதாவது ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்காக அவங்க சூஸ் பண்ண ஒரு மீடியம் தான் சப்பாத்தி. சப்பாத்தியை கையால் மட்டும்தான் சாப்பிட முடியும். கும்பமேளா திருவிழாவுக்காக குட்டி குட்டியாக நிறைய புதுசாக கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க. லைஃப் பாய் கம்பெனி அந்த திருவிழாவில் இருக்கிற 100 சாப்பாடு கடைங்களுக்கு போயிட்டு உங்கள் கடைக்கெலாம் சப்பாத்தி நாங்கள் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சப்பாத்திலெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஹீட் ஸ்டாம்ப் மூலமாக ஒரு சீல் ஒன்று வைக்கிறாங்க. ஸோ எல்லா சப்பாத்திலையுமே ஒரு மெசேஜ் ஒன்று பிரிண்ட் ஆகுது. லைஃப் பாய் போட்டு கை கழுவுனீங்களா? லைஃப் பாய் கம்பெனி 100 பேர் கொண்ட டீமை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி 25 லட்சம் சப்பாத்தியை சுட்டு கொடுத்தாங்களாம். ஹோட்டலில் கையை கழுவாமல் சாப்பிட உட்காந்த பல பேர் அந்த சப்பாத்தியில் அந்த மெசேஜை பார்த்தோன்னே போய் கை கழுவுனாங்க. அவங்க கை கழுவுறதுக்காகவே லைஃப் பாய் நிறைய வாஷ்ரூம்ஸையும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயின் கும்பமேளாவில் மட்டும் ஹிட் ஆகல, அதையும் தாண்டி இந்தியா முழுக்க ஹிட் ஆகிடுச்சு. நிறைய MBA காலேஜஸில் இந்த மார்க்கெட்டிங் கேம்பெயினை கேஸ் ஸ்டடியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க.